வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு பொடி தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுங்கிறத சொல்லிடுறேங்க. கொள்ளு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கீங்க. அப்புறம் பூண்டு 2 to 3 சின்ன பல்லு தாங்க, அது எடுத்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு, வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை தழை எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள், உப்பு, இது மட்டும்தாங்க நமக்கு தேவையான பொருட்கள். ஸோ இதை வச்சு நம்ம இன்றைக்கி கொள்ளு பொடி செய்யலாம். இதில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வானொலி வச்சுட்டேன். அதில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது நல்லா ட்ரையான வானொலியாக இருக்கணும். அடுத்தது அதில் கொள்ளு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சதை கொட்டிடுறேன். ஸோ இது நல்லா ட்ரையாக நம்ம வணக்கிட்டே இருக்கணுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வெறும் வானலியில் தாங்க வறுக்கிறோம். நம்ம நல்லா வறுத்துக்கணுங்க. கொள்ளோட ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துக்கணும். பார்த்திங்கனாவே தெரியுதா உங்களுக்கு, வெடிக்கிற சத்தமும் கேட்கும், கலரும் சேஞ்சஸ் ஆகிட்டு வருது. இப்போ பார்த்திங்கன்னா கலர் சேஞ்சஸ் ஆகி நல்லா ஸ்மெல் வந்துருச்சுங்க. இதை எடுத்து தனியாக வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது அதே வானொலியில் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை தலையும் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டை மட்டும் நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வறுத்தரலாங்க. இது நல்லா ஸ்மெல் வரணும், கருகக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா வணங்கிடுச்சு. இது கூட கடைசியாக நம்ம எடுத்து வச்ச பூண்டு க்ரஷ் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிடலாம். எனக்கு பூண்டு கம்மியான குவான்டிட்டி இருக்கனால சீக்கிரம் வணங்கிடுச்சு. நீங்கள் நிறைய எடுக்கும்போது தனியாக கூட ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்ச கொள்ளும் இந்த இன்க்ரீடியன்ட்ஸும் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. ஸோ இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். நான் இப்போ மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொள்ளுப்பொடி அரைச்சாச்சு. இது என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் ஒட்டுக்காக போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் கொரகரப்பாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன். இது எதுக்காகன்னா, நான் இது சூப் செய்கிறதுக்காக கொரகரப்பாக இருக்கும்போதே நான் எடுத்து வச்சிட்டேன். அடுத்தது இது பார்த்திங்கன்னா நல்லா பவுடராக அரைச்சிட்டேங்க. இப்போ இதை நம்ம இட்லி பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது கொள்ளு சூப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதனால் இப்படி ஒரே பவுடரில் 2 in 1 நம்ம பண்ணிக்கலாங்க. இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கொள்ளு பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இது கொள்ளு இட்லி பொடிங்க. இதில் கால்சியம், மெக்னீஷியம், அயன் கண்டென்ட்லாம் நிறையா இருக்குங்க. ஸோ இது நம்மளோட உடம்புல இருக்க கொழுப்பை நல்லா குறைக்குங்க. ஸோ இந்த இட்லி பொடி நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நல்லா வெயிட் லாஸும் கொடுக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.